ஆரம்பிக்கலாங்களா? இவர் படத்தை எல்லாம் பார்த்துட்டு டிவி சீரியல பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு. மோசம் போயிட்டோம். டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. தாகன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? தளபதி 67 அப்டேட். எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. தளபதி 67 அப்டேட். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே, சாவு அடிக்கிறாங்களே. எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்படா தளபதி 67 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி தான். என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? எப்போ வரும்னு வெயிட்டிங்ல இருக்கோம் ப்ரோ. எப்போ வரும்? நைட் எத்தனை மணி வரைக்கும் வரும்? இவ்வளவு எதிர்பார்ப்புல இருக்கும். வேணாண்டா டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் அதை பற்றி எதுவும் பேசல. இன்னைக்கு வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. February 1st, 2nd and 3rd அவ்வளோதான். நன்றி சொல்வேன் தெய்வமே. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம். சும்மா அதிரதுல ஓகேவா? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? அவ்வளவு ஒஸ்டா இருக்கா? பிடிக்கல ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ படம். எதுவுமே இல்ல ப்ரோ படத்துல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தேராது போல. மர்க்கா சொல்லு. தேராது போல. எங்களே செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. தளபதி 67 ஃபர்ஸ்ட் ஸ்டார் லோகேஷ் கனகராஜுக்காக நாங்க ஈகரா இருக்கோம். மற்ற யாருக்குமே இல்ல, லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. டோட்டல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸா இருக்கணும். கிட்ஸினா ஒரு வெயிட்டான கன் எடுத்து அப்படி சொல்றதுனால கண்டிப்பா ஒரு வெயிட்டான கன் இருக்கணும். 2 துப்பாக்கி கொடுங்க சுட்டுக்கறான். ஒன்ஸ் அப்பான் a time there was a lion bro. அது உண்மையான லைன் தளபதி தான் ப்ரோ. வருவார் ப்ரோ. ஒண்ணு இருந்தா சிங்கம், புலி, சிறுத்தை வேட்டைக்கு போகும். சோலோ படமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் அந்த எல்சியூ கான்செப்ட்ல கொண்டு வரும்போது ஃபேன்ஸ் கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் தளபதி 67 எல்சியூல வேணும். அதெல்லாம் நல்லா இருக்காது. தனி இன்வெஸ்ட் தான் வேணும். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. 1000 ரூபாய் பந்தயம் எல்சியூல வேணும். 2000 ரூபாய் பந்தயம். தனி இன்வெஸ்ட் தான் வேணும். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? சீன் பேப்பர் முக்கியம் பிகிலு. சீன் பேப்பர் கொடுத்து தான் வந்து உட்காந்துருக்கேன். 100% சொல்ல முடியும். இதெல்லாமே பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே. நான் அந்த யூனிவர்ஸ் எண்ட் ஆகணும்னா அப்படிதான் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். டேய் காளி, உன் சரக்கெல்லாம் தீந்துடுச்சு தம்பி. முத்து, இனிமே இந்த தியேட்டருக்கு நீதான் சொத்து. யார் நீ? குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? ஆமா எவவா? ஏய் தப்பிக்க வாங்க. ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது என்னைய துரத்துறியா? பீஸ்ட்லயும் வாரிஸ்லயும் கொடுக்காத அளவுக்கு வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 4 pieces. It's not enough. இவன் டீம்ல இந்த 4 பேர் மட்டும் தானா, இல்ல வேற யாரும் இருக்காங்களா? இன்னும் ராமேஸ்வரம் போறோம். தளபதி 67